பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவருடைய இந்த யாத்திரை அப்படிங்கிறது குறிப்பாக அந்த சவுத்தில் ஒரு கன்சால்டேஷனை அப்படி இல்லை, கன்சால்டேஷன் இல்லைனாலும் கூட குறைஞ்சபட்சம் அந்த என்டிஏ அதிமுக அலைன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த பேட் நேமையாவது குறைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேற நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் யாத்திரை கீத்திரை போனால் நம்ம பலத்தை காமிச்சு சீட்டு பார்கெனுக்காக பயன்படுத்துவாங்கன்னு நான் கருதுகிறேன். அதிமுகவோடு கொண்டு இருக்கிற கூட்டணியில் கொஞ்சம் அதிக இடங்களை கேட்பதற்கான முயற்சியாக இருக்கலாம். ஏன்னா தாவேக்கா மெல்ல மெல்ல நெருங்கி வருகிறது அதிமுகவோட அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவலாக இருக்குது. ஒருவேளை சூழல் அப்படியும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஏனென்றால் தாவேக்கா என்பது ஒரு இந்த பயிற்சி காலத்திலே வராத ஒரு கட்சி. இதுவரையில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவங்க செட்பேக் இருக்குது. நமக்கு இனிமேல் வழி கிடையாது, ஒரு பெரிய கட்சி சார்ந்திருக்கணும், தமிழ்நாட்டை பல ஆண்டுகள் ஆட்சி செய்தால் அதிமுக சார்ந்திருக்கணும்னு நெருங்கி வர்றாங்க. அப்படி நெருங்கி வரும்போது நம்ம கேட்குற சீட்டு ஏதோ குறைஞ்சிடுமோன்னு பாஜக நினைக்கக்கூடும், என்னுடைய பார்வை. அதனால் நம்மளுடைய கம்ஃபர்டபுள் சீட்ஸை டிமாண்ட் பண்ணுறதுக்கு இந்த யாத்திரை இதெல்லாம் நடத்தி நம்மளும் லைம்லைட்டில் இருக்கலாம்னு நயினார் முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் அரசியல், அதெல்லாம் நம்ம குறையும் சொல்ல முடியாது, பாராட்டும் சொல்ல முடியாது. ஆனால் யாத்திரை நடத்துறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ் வந்து இஸ் குட் திங்.